இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கனவா வச்சுட்டு ஒரு தொக்கு தான். இந்த கனவாவை இங்கிலீஷில் ஸ்குவிட்டு கலமாரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, கனவை கட் பண்ணும்போது இந்த மாதிரி திக்காக கட் பண்ணிங்க வச்சிங்களேன், இங்கே குக் பண்ணதுக்கப்புறம் கனவா வந்து ரப்பரியாக இருக்காது, அதாவது சவு சவுன்னு இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, தேங்காய் இருக்குல்ல அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சுன்னா அந்த டைமில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி உடஞ்சி வரணும். ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி தக்காளி மசாலாலாம் வேக வச்சுக்கலாம். மசாலா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளிப்பு தன்மை தேவை கனவாக்கு. நம்ம எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம், இல்லைனா புளி போட்டுக்கலாம், இல்லைனா கேரளா குடம்புளி போட்டுக்கலாம். ஏதாவது மூணுத்தில் ஏதாவது ஒன்று போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிற கனவா இதை போட்டு நல்லா ஹை ஃபயரில் குக் பண்ணணும். நம்ம அடிஷ்னல் ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக மிளகுத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் பண்ணி வச்சுருக்குது இதெல்லாம் போட்டு நல்லா ஃபயர் அதிகமாக வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கனவா மசாலா ரெடி ஆகிடும். இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணும்போது நமக்கு ரப்பரும் ஆகாது, சவு சவுன்னு இருக்காது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வேறு என்னங்க, எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.